அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லயும் எதிர்பார்க்கை பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளை நாங்க பேச போறோம். இப்போ ஒவ்வொரு வினாவிலையும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த முறை சந்தான குரவர்ல இருந்து ஒரு கேள்வி வரப்போகுது அப்படி என்று சொன்னா இப்போ இந்த கிளாஸ்ல வந்து சந்தான குரவர் தொடர்பான வினாக்கள் அது பற்றிய பார்வைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ இப்படி எதிர்பார்க்கை பகுதிகளை உள்ளடக்கிய விடயங்களை நாங்க பேசுவோம். அப்ப நேரடியா வெறுமனே அந்த கேள்வியை மட்டும் தலைப்பை மட்டும் சொல்லி கொண்டு போக முடியாது. என்னடா உங்களுக்கு தெரியும், டிரெக்டா இப்ப இதுதான் கேள்வி வரப்போகுது, இதுல தான் கேள்வி வரப்போகுதுன்னு சொல்றது ஒரு தவறான விஷயம். அதனால அந்த எதிர்பார்க்கப்படுகின்ற பகுதிகளை உள்ளடக்கிய வினாக்களை எடுத்து நான் இங்க இருந்து கொண்டு போவேன். ஸோ அதுல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நோட் பண்ணி வச்சுக்கொள்ள வேண்டிய, உங்களுக்கு நான் வளமையா செமினார்ல சொல்ற மாதிரி தான், இப்ப நாங்க பேசக்குள்ள எவ்வளவு விஷயம் பேசுறோமோ அதை நீங்க நோட் பண்ணி கொள்றது உங்களுக்கு நல்ல, என்னடா அது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். ஸோ நாங்க கிளாஸ் செய்யக்குள்ள நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட குறிப்புகள் எடுத்துக்கொள்ளுங்க. தேவைன்னா ரிப்பீட் பண்ணி சொல்லலாம். ஸ்பீடா இருந்தா ஸ்லோவா போகுதுன்னு சொல்லிக் கொள்ளலாம். அப்படி நாங்க கொண்டு போகலாம். ரைட். இப்ப எனக்கு தேவை என்னன்னா, உங்களுக்கு கிளியரா இல்லாத பகுதிகள் எதுவும் இருக்குதா? நாங்க வழமையா அது கிளாஸ்ல பேசுவோம். இருந்தாலும் அதுக்கு முதலே நாங்க ஒருக்கா கேட்டுக்கொள்வோம். உங்களுக்கு கிளியர் இல்லாத பகுதிகள், இல்லாட்டி இந்த பகுதிகள்ல எங்களுக்கு அதிகமா செய்யணும் அப்படி ஏதும் பகுதி இருந்தா நீங்க சஜெஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அப்படி எதுவும் இருக்குதா? இந்த 20 மார்க்ஸ்ல பாருங்க. முதலாவது இப்படித்தான் இந்த பேப்பர் ஸ்ட்ரக்சர் வரப்போகுது. ஸோ இப்படித்தான் இது வரப்போகுது. அப்ப மேல்வரும் விடயங்களுக்கு வினாக்களுக்கு சுருக்கமான விடை. இங்க நாங்க சுருக்கமான விடையை சொல்ல போறோம். சரியா? எங்களோட ஸ்ட்ரக்சர் கேள்வி வரைக்குள்ள நாங்க விரிவான விட வாரோம். இங்க வந்து சுருக்கமான விட வாரோம். ரைட். இந்த சுருக்கமான விடையை பொறுத்த வரைக்கும் அப்படியே உங்களுக்கு நேரடியாக புள்ளிகளை தரப்போறே உண்டு. நான் வளமையா சொல்றேன், நான் எப்படி ஒரு பேப்பர்ல சிம்பிளா எடுக்கிறது, எங்களோட சமய பாடத்துல சிம்பிளா எப்படி எடுக்கிறது கஷ்டப்படாம. சரியா? நான் அடிக்கடி சொல்ற விஷயம், நீங்க ஒரு பேப்பர் செய்தீங்கன்னு சொன்னா, ஒரு பேப்பர் நீங்க 40 மார்க்ஸுக்கு நீங்க கஷ்டப்படுவீங்களா இருந்தா உங்களுக்கு 75 மார்க்ஸ் வந்து சேரும். சரியா? 40 மார்க்ஸுக்கு கஷ்டப்பட்டா சிம்பிளா 75 மார்க்ஸ் வரப்போகுது. சரியா? அதான் நாங்க வளமையா செய்யற விஷயம். தொடர்ந்து கிளாஸ்ல அது உங்களுக்கு தெரியும், கண்டினியூ ஆகும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ரைட். இப்ப இங்க பாருங்க, இந்த செகண்ட் பார்ட்ல முதலாவது கேள்விக்குள்ள போறோம். பின்வரும் வினாக்களுக்கு சுருக்கமான விடை. இப்ப சுருக்கமான விடை என்று சொன்னா இங்க நீங்க பந்தி பந்தியாவோ பெரிய கட்டுரையாகவோ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியா விடையை கொடுத்துரும். 2 மார்க்ஸ். ஓகே. இந்த கேள்விக்கும் பார்ட் ஒன்னுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னா, உங்களுக்கு பார்ட் ஒன்னுல வந்து பிள்ளைகள் 4 விட தந்திருப்பாங்க, இங்க விடை இருக்காது. இதுதான் அதுக்குரிய வித்தியாசம். சரியா? பார்ட் ஒன்னுல வந்து 4 விடை இருக்கும், இங்க விடை இருக்காது. விட நீங்களா எழுதணும். இதுதான் வித்தியாசம். மற்றபடி பார்ட் ஒன் கேள்விதான் இது, அதே மாதிரியான கேள்விதான் இது. ஓகே. பார்ட் ஒன்ல வர மாதிரியான அதே கேள்விதான் இந்த பார்ட் டூல வர முதலாவது கேள்வி. அப்ப இதுல நீங்க யோசிக்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அங்க பார்ட் ஒன்னுக்கு படிக்கிறதே உங்களுக்கு இங்க பிரியோசனமா இருக்கும். ஸோ அங்க 40 மார்க்ஸுக்கு வர்றது இங்க 20 மார்க்ஸ், 60 மார்க்ஸ் இருக்கு. நீங்க பார்ட் ஒன்னுக்கு மட்டும் படிச்சாலே, ஓகே, பார்ட் ஒன்னுக்கு மட்டும் படிச்சாலே உங்களுக்கு 60 மார்க்ஸ் இங்க வந்துடும். சரியா? ரைட். அப்ப இதுக்கு சுருக்கமான விடை. இப்ப முதலாவது கேள்வி பாருங்க, முருகனுக்குரிய விரதங்கள் 2 தருங்க. முருகனுக்குரிய விரதங்கள் 2. அப்ப 2 கேட்டா நீங்க 2 கட்டாயம் கொடுக்கணும். இதை கவனிச்சுக்கணும். 2 கேட்டா கட்டாயம் 2 கொடுக்கணும். நீங்க 1 கொடுத்தா புள்ளி குறையும். இப்ப நீங்க 3 4 2 கொடுக்கலாம். அப்படி கொடுக்கக்குள்ள தச்சலாம் நீங்க வேறு வேறு விரதங்களை எழுத போட்டீங்கன்னா நீங்களே குழம்பிடுவீங்க. ஸோ அதனால 2 கேட்டா 2 கொடுங்க. மேலதிகமாக எழுத போகாங்க. அது உங்க நேரத்தை கொண்டு போயிடும். ரைட். சொல்லுங்க. அப்ப முருகனுக்குரிய விரதங்கள் 2. கந்தசஷ்டி விரதம். கந்தசஷ்டி விரதம். ஓகே. கார்த்திகை கார்த்திகை விரதம். வெரி குட். ஸோ கந்தசஷ்டி விரதம் கார்த்திகை. ரைட். இப்போ எக்ஸ்ட்ரா இன்னொன்று சொல்லுங்க. அப்போ இதை விட கந்தசஷ்டி கார்த்திகை. கார்த்திகையில வந்து 2 விதமா சொல்லலாம். ஒன்று திருக்கார்த்திகை இருக்கு, அது கார்த்திகை மாதத்துல வாரதுக்கு திருக்கார்த்திகை, நாங்க கார்த்திகை விளக்கிடலாம் செய்திருப்போம் திருக்கார்த்திகை. அடுத்த ஒவ்வொரு மாதமும் வார கார்த்திகை இருக்கு. ஒவ்வொரு மாதமும் ஆறாம் கார்த்திகை நட்சத்திரம் வாரது கார்த்திகை விரதம் சொல்லுவோம். சரியோ? அதே மாதிரி கந்தசஷ்டி கார்த்திகை. ரைட். இதை விட இன்னொரு விரதம், முருகனுக்குரிய விரதம் இன்னொன்று. சார் தைப்பூசம். வெரி குட். தைப்பூசம். தைப்பூசம் முருகனுக்குரிய விரதம். இதை விட இன்னொன்று சஷ்டி விரதம். சஷ்டி சொல்லிட்டோம். கந்த சஷ்டி, சஷ்டி. அப்ப சஷ்டியில கந்த சஷ்டி என்பது ஐப்பசி மாதத்துல வாரது. சஷ்டி என்பது ஒவ்வொரு மாதத்திலையும் வாரம். இப்ப நாங்க கார்த்திகை சொன்ன மாதிரி மாதம் மாதம் வார சஷ்டியும் இருக்கு, கந்த சஷ்டியும் இருக்கு. ஓகே. இப்ப சஷ்டி கந்த சஷ்டி, கார்த்திகை திருக்கார்த்திகை, இதை விட தைப்பூசம், இதை விட வைகாசி விசாகம். வைகாசி விசாகம். வெரி குட். வைகாசி விசாகம். பாத்தீங்களா? ரைட். இதெல்லாம் முருகனுக்குரிய. இன்னொன்னு சேர்த்துக்கொள்ளுங்க, ஆடி செவ்வாயும் முருகனுக்குரிய விரதம் தான். சரியா? ஆடி செவ்வாய் முருகனுக்குரிய விரதம். ஆனா இதை நாங்க கேள்வியில கேட்கல, முருகனுக்குரிய விரதங்கள் கேட்கல. இந்த ஓர்டரை கொண்டு வாங்க. முதல்ல கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை விரதம், தைப்பூசம், வைகாசி விசாகம், இந்த 4 ஞாபகம் தாராளமா போகும். ஓகே. 2 தான் எங்களுக்கு தேவை. 2 எழுதுனா விட சரி.
ரைட். ஸோ இப்போ இன்றைக்கு நாங்க 5 விரதம் எக்ஸ்ட்ரா பேசியிருக்கோம். ரெண்டாவது பாருங்க, பராபரக்கன்னி என்ற நூலுக்கு அந்த பெயர் வந்தமைக்கான காரணம். இப்ப எங்களுக்கு தெரியணும் பராபரக்கன்னி யார் பாடியது. அடுத்த கேள்வி, பராபரக்கன்னி பாடியது யார்? ட்ரை பண்ணுங்க சரிப்புல பிறகு ட்ரை பண்ணுங்க. தாயுமான சுவாமி. தாயுமான சுவாமிகள். வெரி குட், தாயுமான சுவாமிகள். சரியோ, பராபரக்கன்னி பாடியது தாயுமான சுவாமிகள். இப்ப கேள்வி, அந்த நூலுக்கு இந்த பெயர் பராபரக்கன்னி என்ற பெயர் வந்ததுக்கான காரணம் யார்? ஒவ்வொரு வரியும் வந்து கண்ணி கண்ணின்னு முடிஞ்சினாங்க. ரைட். அது அந்த நூலில் இருக்கிற பாடல்கள் வந்தம்மா ரெண்டு ரெண்டு வரியில இருக்கும். அதை கண்ணி என்று தான் சொல்றது. சரியா? சொல்லுங்க. பராபரன்னு சொல்ல முடியும். வெரி குட், கெட்டிக்காரன். ரைட். அதாவது இந்த நூலில பராபர கண்ணியில இருக்கிற ஒவ்வொரு பாடல்களையும் கண்ணிகள் என்று தான் சொல்றது. இப்ப கண்ணி, இப்ப அந்தாதி என்று சொல்லுவோம் தானே, அந்தாதி. அதே மாதிரி இதை கண்ணி என்று சொல்றோம். இப்ப திருக்குறள்ல ஒவ்வொரு குறள் என்று சொல்றோம். திருக்குறள்ல இருக்கிறத ஒவ்வொரு குறள், ஏன்னா திருவருட்பயன்ல இருக்கிறதும் ஒவ்வொரு குறள். அதே மாதிரி இந்த பராபர கண்ணி நூல்ல இருக்கிற ஒவ்வொரு பாட்டையுமே கண்ணிகள் என்று சொல்லி சொல்றது. இந்த கண்ணிகள் ஒவ்வொன்றும் கடைசி வரியில பராபரமே என்று சொல்லி முடியும். சரியா? இந்த கண்ணிகள் ஒவ்வொன்றும் பராபரமே என்று சொல்லி முடியும். அப்படி பராபரமே என்று முடிவதனாலதான் இதுக்கு பராபர கண்ணி என்று பெயர். சரியோ? அந்த ஒவ்வொரு கண்ணிகளும் ஒவ்வொரு பாடலும் பராபரமே என்று முடிவதனால இதுக்கு பராபர கண்ணி என்று பெயர். கண்ணி என்று பெயர். ஓகே, ரைட். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா, விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞானம் 4 அரும்பு மலர் காய் கனி போலன்றோ பராபரமே என்று வரும். சரியோ? இப்ப எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி மற்றொன்று அறியேன் பராபரமே என்று சொல்லி அந்த கடைசி வரியில பராபரமே என்று வரும். அப்ப ஒவ்வொரு கண்ணிகளும் பராபரமே என்று முடிவதனால் இந்த நூலுக்கு பராபர கண்ணி என்று பெயர். ரைட். மூன்றாவது, தீபாவளி பண்டிகையுடன் தொடர்புடைய அசுரன் யார்? அவனை வதம் செய்தவர் யார்? நரகாசுரன் கிருஷ்ணன். விஷ்ணு. நரகாசுரன் விஷ்ணு. விஷ்ணு. ஓகே, வேற விட இருக்கா? வேற விட நரகாசுரன் கிருஷ்ணன். நரகாசுரன் கிருஷ்ணன். ரைட். ஓகே, வேற விட இருக்கா? நரகாசுரன் நரசிம்மன். நரகாசுரன் நரசிம்மன். ஓகே, ரைட். வேற விட இருக்கா? வேற எதுவும் விடைகள் இருக்கா? ரைட். ஸோ நான் எதிர்பார்த்த விட உண்டு, அது வரல. நான் எதிர்பார்த்த விட வரல. அதாவது நிறைய பேர் என்ன செய்யறேன்டா, இந்த அசுரன் வதம் செய்த என்று கேட்ட உடனே சூரபத்மனை எழுதி முருகப்பெருமான் என்று சொல்லி எழுதுறவங்க நிறைய பேர். சூரபத்மனையும் முருகப்பெருமானையும் போடுவாங்க. அது தவறு. அது உங்களுக்கு விடை இல்லை. அது கந்தசஷ்டிக்குரிய விடை இல்லையா? கந்தசஷ்டி அன்றைக்கு சூரம்போர் நடக்கும். அன்று சூரபத்மனை முருகன் வதஞ்சினார். இங்க தீபாவளி பண்டிகையுடன் தொடர்புடைய அசுரன் நரகாசுரன். அதுல எல்லாரும் கிளியர். ஸோ எல்லாரும் கிளியரா இருக்கிறீங்க. அவனை வதம் செய்தவர் யார் என்ற கேள்வியில உங்களுக்கு ஒரு மயக்கம். நரகாசுரனை வதம் செய்தது சரியான விடை கிருஷ்ணன். கிருஷ்ண பரமாத்மா, ஸ்ரீகிருஷ்ணர், கிருஷ்ண பகவான், எனிதிங். சரியோ, கிருஷ்ணர். இப்ப இந்த மகாவிஷ்ணு யார்? மகாவிஷ்ணுவினுடைய அவதாரங்களில் ஒன்றுதான் கிருஷ்ணர். அப்ப கேள்வி கேட்கலாம், அப்ப மகாவிஷ்ணு என்று போட்டா சரியா பிள்ளையா? இப்ப நான் கேட்கிறேன், ராவணனை கொன்றது யார்? சொல்லுங்க. ராவணனை கொன்றது யார்? ராமன். இப்ப ராவணனை ராமன். ஓகே, வெரி குட். இப்ப ராவணனை கொண்டது மகாவிஷ்ணு என்று சொன்னா சரியா பிள்ளையா? சரி. பிள்ளை. ஏன் பிள்ளை? விஷ்ணு ஒரு அவதாரம். சோ அதே மாதிரி கிருஷ்ணர் என்பது விஷ்ணுவினுடைய ஒரு அவதாரம். இப்ப ராமர், பலராமர். இப்ப நரசிம்மர் விட வந்துச்சு. அப்போ ஒரு தம்பி சொன்னார் நரசிம்மர் என்று. சோ நரசிம்மர் யாரை கொன்றார்? நரசிம்மர் யாரை கொண்டார்? நரசிம்மர் எங்களுக்கு சிலபஸுக்குள்ள இல்ல நாலேஜ். நரசிம்மர் யாரை கொண்டார்? இரணியன் என்ற அரசனை கொன்றதுதான் நரசிம்மர் இல்லையா? இரணியனை கொன்றது நரசிம்மர். இப்ப ராய். அப்ப நாங்க இப்ப விஷ்ணுவோட அவதாரம் தான் கிருஷ்ணர், ராமரும் அவர் அவதாரம், நரசிம்மரும் அவர் அவதாரம். அதுக்காக தீபாவளியுடன் தொடர்புடைய அசுரனை கொன்றது ராமர் என்று சொல்லலாமா? சொல்லலாது. நரசிம்மர் என்று சொல்லலாமா? சொல்லலாது இல்லையா? சோ சரியான விடை கிருஷ்ணர். ஆனா விஷ்ணு என்று போடைக்குள்ள சில நேரங்கள்ல அது சரி போடலாம்.
போட்டு இருக்கிறாங்க. அது சரி போட்டு இருக்கிறாங்க. ஆனா நாங்களே அந்த பிழையை எடுத்து கொடுக்க கூடாது. சில நேரத்துல ரூல்ஸ் போடலாம். மார்க்கிங் நேரத்துல அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். என்ன கிருஷ்ணர் என்று இருந்தா மட்டும் சரி போடுங்க, விஷ்ணு என்று போட்டா பிழை போடுங்கன்னு சொல்லலாம். முதல் கடந்த காலங்களில் அப்படி செய்திருக்காங்க. ஸோ ஆகையினால நாங்கள் சரியான விடையை நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணி கொள்வோம். ஸோ தீபாவளி பண்டிகையுடன் தொடர்புடைய அசுரன் நரகாசுரன். அவனை வதம் செய்தது யாரு? கிருஷ்ணர். படியா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அது விஷ்ணுவினுடைய அவதாரங்களில் உண்டு. ஓகே. ஸோ அங்கு நரகாசுரன் கிருஷ்ண பகவான். கிருஷ்ண பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், கிருஷ்ணர் கிருஷ்ண பரமாத்மா இப்படி போட்டாலும் ஓகே, அதெல்லாம் உண்டுதான். ஆனா விஷ்ணு வேற, கிருஷ்ணன் வேற. ஓகே. 4வது கேள்வி பாருங்கள். வாய்மை என்பதற்கு வள்ளுவர் கூறுகின்ற வரைவிலக்கணம். வாய்மை என்பதற்கு வள்ளுவர் கூறும் வரைவிலக்கணம். இப்ப 2 மார்க்ஸ் தான் கேள்வி. நீங்க பெரிய பந்தியெல்லாம் எழுதக்கூடாது. சோ ஒரு வரி 2 சொல் இப்படித்தான் வரப்போது விட. சோ வாய்மை என்பதற்கு வள்ளுவர் கூறும் வரைவிலக்கணம். யாருக்கும் எவ்வகையிலும் தீமை பயக்காதவற்றை பேசுவதே வாய்மை. ரைட். யாருக்கும் எவ்வகையிலும் தீமை பயக்காதவற்றை பேசுவதே வாய்மை. இது சின்ன விடையா பெரிய விடையா? பெரிய விட பெரிய பெரிய விட. விடை. சுருக்கமான விட தானே. முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமா சொல்லிக் கொள்ளுங்க. தீமை இல்லாத சொல்ல. என்று சொன்னாரு திருவள்ளுவர். என்னவன் வாய்மை உயர்வானது. உயர்வானது. இப்ப கேள்வி வரைவிலக்கணம். வரைவிலக்கணம் உயர்வானது என்று சொன்னா வாய்மையிட சிறப்பு என்ன? அது உயர்வானது. ஓகே. வாய்மையிட சிறப்பு என்ன? அது உயர்வானது. ஓகே. இப்ப கேள்வி வரைவிலக்கணம் தானே. வாய்மையிட விளக்கம் என்ன? வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அதானே குறள். எங்களுக்கு என்ன வேணும்? தீமை இல்லாத சொல்லல். என்ன இப்ப நீங்க சொன்ன மாதிரி யாருக்கும் எவ்வகையிலும் தீமை பயக்காதவற்றை பேசுதல். அவ்வளவு விரிவா எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு நேரம் முக்கியம். சோ தீமை இல்லாத சொல்லல். இவ்வளவு எழுதினாலே போதும். இதுதான் சுருக்கமான விடை. நீங்க அப்ப யாருக்கும் எவ்வகையிலும் தீமை பயக்காதவற்றை பேசுதல் வாய்மை என்று எழுதினா பிழையா? இல்ல இல்ல. ஓகே. சரியா? அது பிழை இல்லை. நீங்க பெரிய விட எழுதலாம், பிழை இல்ல. பட் சுருக்கமான விடை நீங்க சுருக்கமா கொடுத்தா போதும். அந்த டைம் சேவ். ரைட். ஓகே. சரி. 5வது விடை. திருநீற்றின் மகிமையை உணர்த்திய சிவனடியார்கள் யார்? திருநீற்றின் மகிமையை உணர்த்திய சிவனடியார்கள் யார்? திருநாவுக்கரசர். திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர். அப்ப நான் இப்ப கேள்வி கேட்பேன். திருஞான சம்பந்தர் எப்படி உணர்த்தினார்? மந்திரமாவது நேரு. மந்திரமாவது நீர். வெரி குட். மந்திரமாவது நீர். இப்ப கூன்பாண்டியனுக்கு திருநீறு எங்க பூசப்பட்டது? அவருக்கு நோய் உண்டாயிருந்தது. என்ன நோய் உண்டாகியது கூன்பாண்டியனுக்கு? இல்ல இல்ல இல்ல. ரைட். இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க. ஒரு கேள்விக்கு நீங்க ஒரு விடைய பிழையான விட சொல்றீங்கன்னு சொன்னா இப்ப அடுத்த கேள்வி வரும். என்னமா? வெப்ப நோய் சார். வெப்பு நோய். ரைட். இப்ப அடுத்த கேள்வி நான் சூளை நோய் யாருக்கு வந்தது? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர். இப்ப அப்ப கூன்பாண்டியனுக்கு சூளை நோய் என்று சொன்னா அப்ப சூளை நோய் யாருக்கு வந்ததுன்றது தெரியாம போயிடும் இல்லையா? சோ நம்ம ஒரு விடைய தெளிவுபடுத்திக் கொள்ளணும். அப்ப சூளை நோய் யாருக்கு வந்தது என்றால் நாவுக்கரசருக்கு வந்தது. பாண்டிய மன்னனுக்கு வந்த நோய் என்ன? வெப்பு நோய் வந்தது. ஓகே. இப்ப சூளை நோய் என்ற என்ன? அவருக்கு வயிற்று உளைச்சல். நாவுக்கரசருக்கு வயிற்று வலி, தீராத வயிற்று வலி வருது. அவர் கோயிலுக்கு போற. எந்த கோயில போய் பாட்டு பாடுறாரு நாவுக்கரசர்? நாவுக்கரசர் எந்த கோயில போய் தேவாரம் பாடினவர் சூளை நோய் நீங்கிறதுக்கு? ரைட். என்ன தேவாரம் பாடினவர்? என்ன தேவாரம் பாடினவர்? குற்றாயினவாறு. கூற்றாயினவாறு. வெரி குட். கூற்றாயினவாறு. இந்த கூற்றாயினவாறு கடைசி வரி ஞாபகப்படுத்துங்க. யாருக்கா ஞாபகம் இருக்கா? கடைசி வரி. கடைசி திருவீரட்டானே. திருவீரட்டானேஸ்வரம். அதுக்கு முதல்ல பாருங்க அதிகை கடில என்று வரும். அதிகை கடில என்று வரும். அப்ப திருவதிகை வீரட்டானேஸ்வரம். ஓகே. அதிகை என்பது இப்ப திலகவதியார் தங்கியிருந்து தொண்டு செய்த தலம் எது? திருவதிகை. ஓகே. அந்த திருவதிகை வீரட்டானேஸ்வரம். வீரட்டானேஸ்வரம் என்றா என்ன? வீரட்டானேஸ்வரம் என்றா என்ன? வீரட்டானேஸ்வரம் சிவபெருமான் வீரச் செயல்கள் புரிந்த 8 தலங்கள் இருக்கு. சிவபெருமான் வீரச் செயல்கள் இப்ப மன்மதனை எரித்தது சரியோ இப்படி ஒரு 8 வீரச் செயல்கள் இருக்கு. யமனை காலால் உதைத்தது இப்படியாக 8 செயல்கள். இந்த 8 செயல்கள் புரிந்ததுதான் வீரட்டானேஸ்வரம் என்று சொல்லுவோம். வீரம் அட்ட ஈஸ்வரம், வீரட்டான ஈஸ்வரம். ஓகே. அந்த வீரட்டான ஈஸ்வரங்கள்ல ஒன்று இந்த திருவதிகை. இந்த திருவதிகையில இவருக்கு வயிற்று சூளை நோய் நீங்கியது. அதே மாதிரி இப்ப பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட நோய் வெப்பு நோய். வெப்பு நோய் என்ன? காய்ச்சல். சமணர்கள் சம்பந்தர், திருஞான சம்பந்தர் மதுரையில தங்கி இருக்கிறார். அவர் தங்கியிருந்த மடத்திற்கு தீ வைக்கிறார்கள். அப்ப தீ வைக்கின்ற பொழுது
என்ன நடக்குது? திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடுறார். இப்ப அடுத்த கேள்வி வரும். சமணர்கள் வைத்த தீயை திருஞான சம்பந்தர் அணைப்பதற்கு பாடிய தேவாரம் என்ன? என்ன தேவாரம் பாடி சமணர்கள் வைத்த தீயிலிருந்து சம்பந்தர் தன்னை பாதுகாத்துக் கொண்டார்? யாரா? செய்யனே திருவளாய் வெரி குட். செய்யனே திருவாளவாய் மேவிய திருவாய் என்று சொல்லி வரும். சரியோ? இந்த தேவாரம் பாட சமணர்கள் வைத்த தீ என்ன செய்து பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோயாக மாறுகிறது. ரைட்? இந்த தீ வந்து சமணர் பக்கம் போய் சேருகிறது, பாண்டியனுக்கு வெப்பு நோயாக மாறுகிறது. அப்ப நெருப்பு மாதிரி காய்ச்சல். ஸோ அந்த வெப்பு நோய் ஏற்படுகிறது. அந்த வெப்பு நோயை தீர்க்க முடியாமல் அவர் இருக்கிறார். சமணர்கள் எல்லோரும் போய் முயற்சி செய்யறாங்க, எவ்வளவோ முயற்சியெல்லாம் செய்யறாங்க. அந்த நேரத்துல பாண்டி மாதேவி இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி சம்பந்தரை அழைக்கிறா. சம்பந்தர் போரேர், திருநீர் எடுக்கிறார், திருநீரை உடம்பெல்லாம் பூசுறேர். பாண்டியமன்னுக்கு மந்திரமாவது நீர் தேவாரம் பாட அந்த வெப்பு நோய் என்ன செய்யறது? அப்படியே சமணர்களுக்கு நெருப்பாக போய் சேர்கிறது. ஓகே, அப்ப சமணர்கள் வைத்த நெருப்பு பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோயா மாறுது. இந்த பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட வெப்பு நோயை தேவாரம் பாடி சம்பந்தர் குணப்படுத்த அந்த பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட வெப்பு நோய் சமணர்களிடத்துல போய் நெருப்பாய் போய் சேர்ந்து அங்க அவர்களுக்கு துன்பத்தை தருகிறது. அப்ப திருநீற்று மகிமையை உணர்த்திய சிவனடியால ஒருவர் சம்பந்தர். இவர் மட்டும்தான் உணர்த்தி இருக்காரா? திருநாவுக்கரசர், அப்பூதியடிகள் எல்லாரும் வருவார். மெய்ப்பொருள் நாயனார் முக்கியமா வருவார். ஓகே, மெய்ப்பொருள் நாயனார். மெய்ப்பொருள் நாயனார் எப்படி வாரீர் என்று சொன்னா, இவர் மிகச்சிறந்த ஒரு அரசன். மெய்ப்பொருள் நாயனார் என வெல்லுமா மிக வெல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் என்று சுந்தரர் பாடுவார். ஒரு அரசன், வீரத்தில் சிறந்தவன், யாராலும் வெல்ல முடியாதவர். இவர் ஒரு முறை போகின்ற பொழுது ஒருவன் என்ன செய்யறான்டா, ஒரு மண் மூடையை தலையில சுமந்துட்டு வரான். சுண்ணாம்பு மூடையை எப்பவுமே சுண்ணாம்பு மூடையை சுமந்து கொண்டு வரான். மழை பெய்து அந்த சுண்ணாம்பு எல்லாம் கரைஞ்சி, மண்ணெல்லாம் கரைஞ்சி அவர் மேல் அப்படியே வெள்ளையா படியுது. உடனே உடம்பெல்லாம் திருநீறு பூசி வாரேர் என்று சொல்லி அவர காலில் போய் விழுந்து வணங்கினாராம். அப்படி அந்த சிவசின்னங்களை மதித்தவர் மெய்ப்பொருள் நாயனார். அப்ப அவரும் இதுக்குள்ள வருவார். அப்ப திருநீற்றினுடைய மகிமையை உணர்த்திய சிவனடியார்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மெய்ப்பொருள் நாயனார் ஆகியோர் இதுக்குள்ள வாரார். ரைட், ஓகே. 6வது வினாவுக்கு போறோம். இப்ப பாருங்க, இந்த 5வது வினாவுல எத்தனை பேர் என்று கேட்கல. ஓகே, 5வது வினாவுல எத்தனை பேர் என்று கேட்கல. அப்ப நாங்க எத்தனை பேரை கொடுக்கணும்? 2 பேர். 2 பேர். ஏன் 2 பேர் கொடுக்கணும்? 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ். ஒன்று 2 மார்க்ஸுக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க. கேள்வி சிவனடியார்கள் யார்? ஓகே, சிவனடியார்கள் யார்? சோ குறைஞ்சது 2 பேர் கொடுத்தே ஆகணும். ஓகே, சிவனடியார் யாருன்னு கேட்டா நாங்க ஒன்றை கொடுத்து நிப்பாலாம். ஏன்னா கேள்வி ஒரு மேல கேட்டிருக்காங்க, ஒன்றை கொடுக்கலாம். சோ பன்மையில இங்க சிவனடியார்கள் யாருன்னு கேட்டா 2 மார்க்ஸுக்கு கொடுத்தே ஆகும். அதை கவனிச்சு கொள்ளுங்க. ரைட். சோ நாங்க 2க்கு மேல எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இது உங்களுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்காக தந்த விடைகள், அதனால பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே. இப்ப 6வது கேள்வி, மகாலய பட்ச காலம் யாது? மகாலய பட்ச காலம் என்றா அந்த காலம் எந்த மாதத்துல எப்பல இருந்து எப்ப வரைக்கும் சொல்லுவோம்? மகாலய பட்ச காலம் யாது? புரட்டாதி மாதத்து தேய்பிறை அமாவாசை இருந்து புரட்டாதி மாதத்து பிரதமையிலிருந்து தேய்பிறை அமாவாசையாக. ரைட். மார்கழி மாதம் என்ற ஒரு விட வந்துச்சு. மார்கழி மாதம் பிழை, மார்கழி மாதம் வராது. இந்த மகாலய பட்சம் என்று சொல்றது புரட்டாதி மாதத்துல தேய்பிறை. தேய்பிறை வந்து எப்ப எங்களுக்கு தொடங்கும்? எப்ப அது வரும்? பௌர்ணமிக்கு அடுத்து வார 15 நாட்களும் தேய்பிறை. சரியா? பௌர்ணமிக்கு அடுத்து வார 15 நாட்களும் தேய்பிறை என்று சொல்லுவோம். அப்ப புரட்டாதி மாதத்துல வார தேய்பிறை பிரதமை தொடக்கம். பிரதமை என்றா பௌர்ணமிக்கு அடுத்து வார முதல் நாள். அப்ப பிரதமை தொடக்கம் அமாவாசை வரையான அந்த 15 நாட்களும் மகாலய பட்சம் என்று சொல்லப்படும். சரியா? அப்ப புரட்டாதி மாதத்துல வார அபரபட்சம் என்றா தேய்பிறை தான் சொல்லுவோம். தேய்பிறைக்கு அபரபட்சம் என்ற ஒரு பேர் இருக்கு. அப்ப வளர்பிறைக்கு பூர்வபட்சம் என்ற ஒரு பேர் இருக்கு. இந்த பட்சங்கள் எல்லாம் எங்க தேவைப்படும்? இந்த விரதங்களுக்கான நிர்ணயங்கள் செய்யக்குள்ள தேவைப்படும். நாங்க விரதம் 6 விரதம் படிச்சிருக்கோம் இல்லையா? 6 விரதம் படிச்சிருக்கோம். அந்த 6 விரதங்களுக்கும் இந்த நிர்ணயங்கள் வரும். அதுக்கு இந்த வளர்பிறையா, தேய்பிறையா, பூர்வபட்சமா, அபரபட்சமான்றதெல்லாம் எங்களுக்கு தேவை. ரைட். அப்ப புரட்டாதி மாதத்துல வர தேய்பிறை அல்லது அபரபட்சம் பிரதமை தொடக்கம் அமாவாசை வரையான 15 நாட்கள். இல்லாட்டி நீங்க எப்படின்னு சொல்லலாம், புரட்டாதி மாத பௌர்ணமிக்கு பின் வருகின்ற 15 நாட்கள் என்று சொல்லலாம். ஓகே, அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? மகாலய பட்சம் என்று சொல்லி சொல்லுவோம். ரைட். 7வது வினா பாருங்கள். மண்டலாபிஷேகம் என்றால் என்ன? மண்டலாபிஷேகம் என்றால் என்ன? யாரா? கும்பாபிஷேகம் நடைபெற்று 45 நாட்கள்
நடைபெறும் பூசை. ரைட். அதாவது 48 தினங்கள் ஒரு மண்டல காலம் இடம்பெறும். 48 தினங்கள். சொல்லுங்கம்மா. 48 தினங்கள் ஒரு மண்டல காலம் இடம்பெறுவதால் ஓகே, 48 அபிஷேகம். தினங்கள் ஒரு மண்டலம் காலம் என்பதனால மண்டலாபிஷேகம். ஓகே, சரி. வேற விட இருக்கா? ரைட். இந்த மண்டலம் என்பது பொதுவாக 48 தினங்களை குறிக்கும். பொதுவாக ஒரு மண்டலம், இப்ப ஐயப்பன் விரதம் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஐயப்பன் விரதம் 48 நாட்கள் நடக்கும். சரியோ? விரதம் 48, அங்கால மலைக்கு போறதும் மாலை கல்றதுலாம் வரும். மண்டலம்னா பொதுவா ஒரு 48 நாள். ஆனா இங்க கும்பாபிஷேக கிரியைகளோடு தொடர்ந்து வர எப்படி என்று சொன்னா, இப்ப கும்பாபிஷேக கிரியைகள் 3 நாட்கள் வரும். கும்பாபிஷேக கிரியைகள் 3 தினங்கள் வரும். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக 45 தினங்கள் நடைபெறுகின்ற அபிஷேகத்தை தான் மண்டல அபிஷேகம் என்று சொல்லி சொல்றோம். அப்ப 45 + 3 48. ரைட். அப்ப நீங்க எழுதுக எப்படி என்றா, கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து 45 நாட்கள் நடக்கும். ஏன்னா கும்பாபிஷேகத்துல 3 நாள் முடிஞ்சிடும். சரியா? அப்ப பின்னுக்கு 45 நாட்கள். சோ கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து இடம்பெறுகின்ற ஒரு மண்டலம் வரையான நாட்கள் அல்லது 45 நாட்கள் இடம்பெறுகின்ற அபிஷேகம் மண்டலாபிஷேகம் என்று சொல்றோம். இதுதான் மண்டலாபிஷேகம். அது இப்ப நாங்க செகண்ட் பார்ட்டுக்குள்ள எங்களுக்கு 5 மார்க்ஸ் கேள்வி, மண்டலாபிஷேகம் கிரியையை பற்றி விளக்குக, அல்ல மண்டலாபிஷேக கிரியை பற்றி விளக்கு என்று சொல்லி கேட்டா, இங்க நாங்க மண்டலாபிஷேகம் என்னன்னு சொல்லணும். அது சில கோயில்களுடைய வசதியை பொறுத்து ஒரு மண்டலம் நடக்கலாம், அரை மண்டலம் நடக்கலாம், கால் மண்டலம் என அரை மண்டலம் 21 நாள், கால் மண்டலம் 11 நாள், இப்படி நடக்கலாம் என்ற விளக்கத்தை நாங்க 5 மார்க்ஸ் கேட்டா நாங்க சொல்லலாம். அல்ல சிறு உறுப்பு கேட்டா அதை சொல்லலாம். சிறு உறுப்புல கும்பாபிஷேக கிரியைகள் என்று சொன்னா அதுல நாங்க எழுதக்குள்ள நாங்க மேலதையும் எழுதலாம். இங்க சோட்டா என்னது, கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து ஒரு மண்டலம் நடைபெறுகின்ற அபிஷேகம் என்று சொல்லலாம். இல்லாட்டி 45 நாட்கள் நடைபெறுகின்ற அபிஷேகம் மண்டலாபிஷேகம் என்று சொல்லி சொல்லலாம். சரியோ? சொல்லுங்க. சார் சில கோயில்கள் வந்து 45 நாளும் மண்டலம்னு சொல்லுவாங்க தானே? ஆமாமா, அதுதான் நான் சொல்றேன். இப்ப அதான் சொல்றேன். இப்ப கும்பாபிஷேக கிரியை வந்து முதல் 3 நாள் நடக்கும். சரியா? முதல் 2 நாள் வந்து யாககாரிகளும், 3ஆம் நாள்ல வந்து கும்பாபிஷேகமாக 3 நாள். அந்த 3 நாளுக்கு பிறகு 45 நாள் டெய்லி அபிஷேகம் நடக்கும். சரியா? அப்ப அந்த 45 3 48 இதுதான் அந்த ஒரு மண்டலம் என்று கணக்குறது. மண்டலாபிஷேகம் முடிய கடைசி நாள்ல வந்து சங்காபிஷேகம் நடக்கும். சரியா? அப்ப சங்காபிஷேகத்தை இதுல சேர்க்க மாட்டாங்க. முன்னுக்கு வர 3 நாள், பின்னுக்கு வர 45 நாள், மொத்தம் 48 நாள் இந்த ஒரு மண்டலமா சொல்லப்படும். ஓகே, ஓகே சார். சரி சரி, ஓகே, ரைட். அப்ப கும்பாபிஷேகம் தொடர்ந்து 45 நாட்கள் இடம்பெறுகின்ற அபிஷேகத்துக்கு தான் மண்டலாபிஷேகம் சொல்றோம். ரைட். 8வது வினா பாருங்க. இலங்கையில் ஆறுமுக நாவலர் நிறுவிய அச்சியந்திர சாலையின் பெயர்? வித்யானுபாலன யந்திரசாலை. வித்யானுபாலன யந்திரசாலை. வெரி குட். இப்ப அப்படியே கேட்கிறேன், அவர் நிறுவிய பாடசாலையுடைய பேர் என்ன? சைவ வித்யா யாழ்ப்பாண இந்து கல்லூரி. சைவ வித்யா என்று நின்றுட்டுது. அங்கால யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி வந்திருக்கு. சைவ வித்யா அபிவிருத்தி சங்கம் இல்லை, அது சங்கம். சைவ வித்யா விருத்தி சங்கம் என்பது எங்கட நிறுவனங்கள்ல உண்டு. என்ன, சைவ வித்யா விருத்தி சங்கமும் சைவ பரிபாலன சபையும் எங்கட சிலபஸ்க்குள்ள இருக்கு. வண்ணார் பண்ணையில பாடசாலை அமைத்திருக்கிறார். இப்ப இந்த கேள்வி, அவரோட பாடசாலையோட பெயர் என்ன? சைவ பிரகாச சைவ பிரகாச வித்தியாசாலை. வைத்தீஸ்வரா எல்லாம் வந்து வை செட் எல்லாம் வருது. ரைட். சைவ பிரகாச வித்தியாசாலை. சரியோ? தெளிவா இருந்து கொள்ளுங்க. ரைட். இப்ப கடைசி நேரங்கள்ல குழம்ப கூடாது, தெளிவா இருந்து கொள்ளுங்க. இப்ப இப்படிதான் கேள்வி, எல்லா பக்கத்தாலையும் கேள்வி போட்டு வரைக்குள்ள என்ன செய்யணும்னா மூளை வேலை செய்யும். எல்லா பக்கத்துக்குள்ளாலையும் ஓடக்குள்ள திரும்ப 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 நினைவூட்டல்கள் வந்து கொண்டிருக்கும். ரைட். அப்ப நாவலர் நிறுவிய அச்சியந்திர சாலை வந்து வித்யானுபாலன யந்திர சாலை. வித்தியானுபாலன யந்திரசாலை. அவர் நிறுவிய பாடசாலை வந்து சைவ பிரகாச வித்தியாசாலை. அவர் கோப்பாய், புலோலி, நீர்வேலி என உட்பட பல இடங்களை நிறுவியிருக்கார். ரைட். அதே மாதிரி இலங்கைக்கு வெளியே நாவலர் பாடசாலை நிறுவியிருக்கிறார். எங்க நிறுவியிருக்கிறார்? இலங்கைக்கு வெளியிலே நாவலர் பாடசாலை நிறுவியிருக்கிறார். எங்க? இந்தியாவுல எங்க? சென்னையா? இந்தியாவுல சென்னை இல்லை, சென்னை இல்ல, திருவாரூர் இல்ல, திருவாவடுதுறை வந்து நாவலருக்கு பட்டம் வழங்கியது. நாவலர் என்ற பட்டத்தை கொடுத்தது திருவாவடுதுறை ஆதீனா. திருவாவடுதுறை இல்ல. அப்ப இப்ப அவ்வளவு பேரையும் சொல்லிட்டு வாங்க, இந்தியாவில இருக்க எல்லா மாவட்டத்தையும். திருநெல்வேலி இல்லை. திருத்தொண்டை. சரி, நான் ஒரு க்ளூ தாரேன். சைவ மரபில் கோவில் என்று சொல்லப்படுகின்ற இடம் இருக்கிறது, அங்கதான்.
சிதம்பரம். சிதம்பரம். சிதம்பரம் ரைட். சரியா? அப்ப நாவலர் வந்து இந்தியாவிலே சிதம்பரத்திலே வந்து ஒரு பாடசாலை, அச்சியந்திர சாலை ரெண்டையும் நிறுவிக்கிறார். பாடசாலையும் அச்சியந்திர சாலை, இன்றைக்கும் அந்த பாடசாலை இருக்கிறது. சரியா? இன்றைக்கும் நாவலர் சைவப்பிரகாச வித்தியாசாலை என்ற பெயர்ல சிதம்பரத்துல அந்த பாடசாலை இருக்கிறது. ரைட். அப்ப நாவலர் இந்த பணிகளை பார்த்து கொள்வோம். சரி, அடுத்த பாருங்க, ஞான மார்க்கத்தினுடைய படிநிலைகள் கேட்டிருக்கோம். ஞான மார்க்கத்தின் படிநிலைகள். ஞான சரியை மார்க்கத்தின் கிரியை யோகம் ஞானம். சரியை கிரியை யோகம் ஞானம். ஓகே, வேற விட இருக்கா? சன்மார்க்கம், சன்மார்க்கம், சொல்லுங்க. சத்தியமார்க்கம், என்னம்மா சன்மார்க்கம், ஒரு விட சொன்னீங்க? சரியை கிரியை யோகம் ஞானம் ஒரு விட சொன்னீங்க. இப்ப இன்னொரு விட வருது, தாசமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்ற விட வருது. சன்மார்க்கம். ஓகே, வேற விட இருக்கா? ஞானத்து சரியை, ஞானத்து கிரியை, ஞானத்து யோகம், ஞானத்து ஞானம். ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். ஓகே, வேற விட இருக்கா? ரைட். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை கூடுதல். ரைட். ஓகே, இப்போ 4 விட வந்திருக்கு. இதை விட வேற விட இருக்கா? இல்ல. இல்ல. சரி, வேற விட என்ன சொல்லுங்க? யாரும் இருக்கா வேற விட? ரைட். இப்போ ஒவ்வொன்றா வருவோம். சரியை கிரியை யோகம் ஞானம் இது என்னது? இந்த 4ம் என்னது? சரியை கிரியை யோகம் ஞானம் இது என்னது? சைவ மார்க்கம். மார்க்கங்கள். வழிகள், என்னம்மா? இறைவனை அடையக்கூடிய வழிகள். வழிகள். ஓகே, இதை நாங்க இன்னொரு விதமா சொல்லுவோமே, நாட்பாதங்கள் என்று சொல்லி சொல்லுவோம் இல்லையா? சைவ நாட்பாதங்கள். பாதம்ண்டா என்னங்கட கால். நாங்க காலால எங்க போறோம்? இறைவனை அடையிறதுக்கு அந்த வழியில நடந்து போறோம். அப்ப இறைவனை அடையிற வழிகள்ல எங்களுக்கு உதவக்கூடிய நாட்பாதங்கள் சரியை கிரியை யோகம் ஞானம். ரைட். அது வராது. அப்ப சொல்லிட்டோம். அதுக்கு கேள்வி எப்படி? சைவ நாட்பாதங்கள் எவை? இந்த கேள்விக்கு தான் சரியை கிரியை யோகம் ஞானம். ரைட். அப்ப அது வராது. இன்னொரு விட வந்துச்சு, தாசமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்ற விட வந்துச்சு. இது என்னன்னு சொல்லுவோம்? 4 மார்க்கங்கள் எவை? வழிகள் எவை? மார்க்கங்கள் எவை? அப்ப சரியை கிரியை யோகம் ஞானம் நாட்பாதம். இது 4 மார்க்கம், 4 வழிகள். பாருங்க, சகமார்க்கம், சட்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம். மார்க்கம் என்றா வழி இல்லையா? இறைவனை, தாச மார்க்கம் என்றா இறைவனுக்கு அடிமையாக இருத்தல், சேவை செய்தல். சத்புத்திரன் என்றா இறைவனுக்கு பிள்ளை, மகனாக, புத்திரனாக இருத்தல். சகமார்க்கம் என்றா தோழனாக இருத்தல். சன்மார்க்கம் என்றா குரு சீடராக இருந்து வழிபடுதல். அப்ப அது மார்க்கங்கள், 4 மார்க்கங்கள், சைவ நன் மார்க்கங்கள். ஓகே, சைவம் வலியுறுத்தும் 4 வழிகள், இறைவனை அடைவதற்கான 4 வழிகள். இதான் அந்த தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம். அது இப்ப இன்னொரு வந்து தம்பி சொன்னா, ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இது ஞான மார்க்கத்தின் 4 பிரிவுகள், படிநிலை. இது படிநிலை இல்ல, இது ஞானத்தின் 4 பிரிவுகள் அல்லது பகுதிகள் என்றா இது வரும். இதே மாதிரி சரியையிலையும் வரும் இல்லையா? சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் வரும். அதே மாதிரி கிரியையிலையும் வரும், யோகத்திலையும் வரும், ஞானத்திலையும் வரும். இது 4க்கும் வரும். இத 4 பகுதிகள் என்று சொல்லலாம். சரியான விடை என்று சொன்னா, கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல். இதுதான் ஞானத்தின் படிநிலை. முதல் என்ன செய்யணும்? குரு சொல்றத கேட்கும். குரு சொல்றத பொறுமையோடு கேட்க வேணும். அப்படி கேட்டதை என்ன செய்யணும்? சிந்திக்க வேணும். திரும்பி திரும்பி. இப்போ உதாரணத்துக்கு நீங்க இப்ப படிக்கிறீங்க, இப்ப இன்றைக்கு நாங்க படிக்கிறோம்டா, இப்ப நாங்க சொல்லித்தர விஷயத்த முதல்ல கேட்குறீங்க. ஓகே, இதை கேட்கிறோம். திரும்பி என்ன செய்றீங்க? அதை திருப்பி திருப்பி பாடமாக்க போறீங்க இல்லையா? அப்ப திரும்பி திரும்பி கேட்டு அந்த இன்னைக்கு படிச்சதை திருப்பி ஒருக்கா பார்க்க போறீங்க. 2 தரம் 3 தரம் பாக்குறீங்க. பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு தெளிவு ஒன்று உண்டாகும். ஓகே, ரைட், எனக்கு இந்த பாடம் விளங்கிட்டு, இந்த சப்ஜெக்ட் விளங்கிட்டு ஒரு தெளிவு உண்டாகும். நாளா என்ன நடக்கும்? நிஷ்டை கூடுதல்ண்டா அது உங்களுக்கு அப்படியே ஆழ்ந்து விடுவீங்க, அதுலயே இருந்துருவீங்க. ஓகே, ரைட், இனி இந்த பாடத்துல எனக்கு பிரச்சனை இல்லை, இனி இந்த கேள்வியில பிரச்சனை இல்லை. இதுதான் நிஷ்டை கூடுதல். அப்ப ஞான மார்க்கம்ண்டா குருவிடத்திலே கேட்கிறது. அப்ப குரு சீடர் முறை. அப்ப குருவிடத்திலே கல்வி கேட்கின்ற ஒருவன் குரு சொல்கின்ற உபதேசங்களை கேட்கிறேன், அதை சிந்திக்கிறேன், அதுல ஒரு தெளிவு உண்டாகுது. ஸோ அதுல அவர் புலமை பெற்று விடுகிறார். இதைத்தான் ஞான மார்க்கம். ஸோ ஞான மார்க்கத்துக்கு படிகள் என்று சொல்லி சொல்லுவோம். ஓகே, அதுல தெளிவா இருந்து கொள்ளுங்க. 10வது வினா, சிங்கை பெரராஜசேகரன் நல்லூரை நடுநாயகமாக கொண்டு 4 திசைகளிலும் அமைத்த ஆலயங்கள் அவை. வடக்கு சட்டநாதர் கோயில், கிழக்கு வேலுகந்த விநாயகர் கோயில், தெற்கு கைலாசநாதர் கோயில், வீரமகாளியம்மன் கோயில். சோ இதுல வந்து அந்த தெளிதல் தாண்டி நிச்சய கூடுதலுக்கு வந்துட்டீங்க இந்த வினா.
என்ன ராஜசேகரன் நல்லூர், ரைட். அப்ப இலங்கை வரலாறுல கிளியரா இருக்கிறீங்க, ரைட். ஸோ சரியான விடை வந்து வடக்குல வந்து சட்டநாதர் கோயில், கிழக்குல வெயிலுகந்த விநாயகர், தெற்குல கைலாசநாதர், மேற்குல வீரமகாளி அம்மன் கோவில் உண்டு. இந்த நல்லூரை நடுநாயகமாக கொண்டு 4 திசைகளிலையும் சிங்கை பெர்ராஜசேகர மன்னன் கோயில்களை அமைத்தான் என்று சொல்லி நாங்கள் ஆரிய சக்கரவர்த்தி காலத்துல படிச்சிருக்கோம், ரைட். ஸோ இப்படித்தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி. இப்ப இதே கேள்விகள் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ளேயும் வரும். இதே கேள்வி தான் வரப்போகுது. இப்போ உதாரணத்துக்கு சிங்கை பெர்ராஜசேகரன் நல்லூருக்கு வடக்கே அமைத்த ஆலயம். ஸோ இதே கேள்வி தான் அங்க வரப்போகுது. ஸோ அங்க படிக்கிறது தான் இங்க நாங்க பார்க்க போறோம். இல்லாட்டி இப்ப கேட்டல் சிந்தித்தல் என்றதை போட்டுட்டு இது வந்து எதனுடைய படிகளாக அமைகிறது, அல்ல ஞானத்தின் படிநிலையாக அமையாதது அல்லது அமைவது. ஸோ இப்படி கேட்கறாங்க. ஸோ இந்த 40 வினாவை நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கடா பிள்ளைகள், இந்த 10 கேள்வி 20 மார்க்ஸ் உங்களுக்கு போனஸா வந்து கிடைக்கும். ஸோ நான் அதை தான் அடிக்கடி சொல்றது. அப்ப நான் அப்போ சொன்னான் 75 மார்க்ஸ் சொன்னான், 75 மார்க்ஸ் என்று சொன்னான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள. நீங்க 40 மார்க்ஸுக்கு படிச்சா உங்களுக்கு 75 மார்க்ஸ் கிடைக்கும். எப்படி அந்த 40 இங்க 10 செய்வீங்க. ஸோ 20 40 20 60 வந்துடும். இன்னொரு 15 எங்க இருந்து வரும் சொல்லுங்க பாப்போம். இன்னொரு 15 எங்க இருந்து வரும் சொல்லுங்க பாப்போம். தேவாரம் 10 மார்க்ஸ் தேவாரம். இப்ப நான் தேவாரத்தை பற்றி சொல்லல. நீங்க 40 மார்க்ஸுக்கு படிச்சா 75 வரும் சொன்னேன். மத்த கேள்வியில நீங்க 3 கேள்வி செய்யணும்ல. முதலாவது 3 கேள்வி. கேள்வி. அந்த 3 கேள்வியில அந்த முதலாவது ஆனா 2வது கேள்வி, முதலாவது கேள்வி 2வது கேள்வி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ். அது இதே மாதிரி தான் கேட்க போறாங்க. இப்ப சுந்தரரின் பெற்றோர் யார், திருஞான சம்பந்தரின் பெற்றோர் யார், என்ன இதே தான் கேட்கும். விரதம் என்றதுக்கு நாவலர் ஒரு விரவிலக்கணம் யாது, இப்படி சின்ன 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 கேள்வியை தான் கேட்க போறாங்க. ஸோ சின்ன சின்ன விட போடக்கூடிய இதே கேள்வி அந்த 40 மார்க்ஸுக்கு படிக்கக்குள்ளேயே அந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இப்ப ஆகமங்கள் கூறும் ஆலய கிரியைகள் எத்தனை வகைப்படும், அவையவை அல்ல 3 வகை கிரியைகளும் அவை, திதிகளில் 2 குறிப்பிடுக, பட்சங்களில் 2 குறிப்பிடுக, இப்படிதான் கேள்வி வரப்போம். ஸோ அந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் உங்களுக்கு போனஸா கிடைக்கும். அப்ப ஒரு 5 மார்க்ஸ் 3 கேள்விக்கும் 15 மார்க்ஸ், இங்க 20 35, ஃபர்ஸ்ட் பார்ட் 40 75 மார்க்ஸ். நீங்க வெறும் ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு 75 உங்களோட கையில வரும். தேவாரம் அது உங்களோட அது நீங்களா உங்களோட இதுல இருக்கு. நீங்க பாடமாக்குறது எழுதுறது திருமுறை எழுதுறது இருக்கு. இப்போ பொருள் எழுதுறதுல 10 மார்க்ஸ். ஸோ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த 40 ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் படிச்சீங்கடா 75 மார்க்ஸ். இதுதான் எங்களோட இந்த ப்ரொஜெக்டா வரப்போகுது. இந்த வரப்போற வகுப்பு முழுக்க நாங்க இதைத்தான் பேச போறோம். எங்களுக்கு பெரும்பாலும் ஒரு மணித்தியால வகுப்புல 10 கேள்விகள்லாம் எங்களால பேச முடியும். ஓகே, 10 கேள்வி 10-12 கேள்விகள்லாம் எங்களுக்கு ஒரு மணித்தியாலத்துல பேச முடியும். ஸோ இப்படித்தான் இந்த 12 கிளாஸ் அதை தாண்டி வரப்போற கிளாஸ் எல்லாம் நாங்கள் இதைத்தான் பேச போறோம். ஒவ்வொரு செக்ஷனா எடுத்து நான் சொன்ன மாதிரி பரீட்சைக்கு எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகளில் இருந்து கொஞ்சம் கேள்விகள் எடுத்து அந்த கேள்விகளை வச்சு நாங்கள் அந்த பாடத்தை ஃபுல்லா ஒரு அலசி ஆராய போறோம். இப்படித்தான் எங்களுடைய கற்றல் செயற்பாடுகள் இருக்க போகுது. நான் இப்ப கடைசி நேரத்தில் இந்த லிங்கை ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் குரூப்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் லிங்கை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் என்ற கிளாஸ் போட்டு யார் தேவைண்டு வந்தீங்களோ அவங்களுக்கு தான் முக்கியமா சொல்லணும். அதனால உங்களுக்கு சொல்லிட்டு இப்பதான் போடணும். அதனால மேலதிகமானவர்கள் வரல. ஓகே, நல்லதா போயிட்டு. ஸோ அதனால இணைந்து கொண்டு எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றிகளை சொல்லிக் கொள்றேன். ஸோ உங்களுக்கு தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி இனி வார கிளாஸஸ் தொடர்ந்து நடைபெறும். ஸோ இதில் யாரும் எங்கள் குரூப்பில் இல்லாமல் இது வரைக்கும் என்னோட கண்டெக்ட் பண்ணாமல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் ஸோ உங்களோட டீட்டெயிலை தாங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களையும் பார்த்துட்டு நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நாளையிலேருந்து உங்களோட ரெகுலர் கிளாஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு சொன்ன டைம் படி கிளாஸ் போய் கொண்டிருக்கும். ஸோ டைம் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையாகும் என்று சொன்னால் இதில் குரூப் லிங்க் கேட்டுறீங்க. என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு லிங்க் நான் போடுவேன். உங்களோட வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் வளமையாக சொன்ன மாதிரி உங்களோட பெயர் பாடசாலை கண்டிப்பாக அதை போட்டுக்கொள்ளுங்க. பெயர் பாடசாலையை போட்டு சொல்லுங்க. நான் சட்ல இந்த நம்பர் போடுறேன். ஸோ அதே மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் நான் தந்திருந்தேன். நான் 3 எக்ஸாம் தந்திருந்தேன். ஸோ அந்த எக்ஸாமுக்குள்ளே போனாலும் என்னுடைய நம்பர் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுக்குரிய விளக்கம் எல்லாம் யூடியூப்லேயும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் பாருங்க. ஸோ என்ன அதுக்கும் போனீங்கன்னா வரும். உங்களுக்கு இந்த கிளாஸ் மட்டும் நான் ஃப்ரீயாக செய்தேன். என்னென்னு சொன்னால் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஸோ இப்போ என்னோட படித்த பிள்ளைகளும் தெரியும். ஸோ மற்றவங்களுக்கு என்ன தெரியாது. ஸோ இப்படி பண்ண இந்த மாதிரி கொண்டு போகணும்லாம் தெரியாது. ஸோ அதனால ஒரு ஃப்ரீ கிளாஸை தான் செய்தேன் நான். ஸோ அங்கால வார கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு பேமெண்ட் தெரியும் தானே போட்டிருக்கேன். ஸோ அந்த ஒன் ஷாட் பேமெண்ட் உங்களுக்கு ஃபுல் டைம் எக்ஸாம் வரைக்கும் இந்த கிளாஸ் ஃப்ரீயாக போய் கொண்டிருக்கும், நார்மலாக போய் கொண்டிருக்கும். ஓகே, அந்த ஒன் ஷாட் பேமெண்ட்டோட உங்களுக்கு எல்லா கிளாஸும் நார்மலாக போய் கொண்டிருக்கும். நீங்கள் செய்யலாம். ஸோ அதுக்குரிய டீட்டெயிலை நான் குரூப்பில் தாரேன்.
ஓகே, குரூப்பில் தரேன். நீங்கள் விரும்பினவங்க அடுத்த கிளாஸ்லேருந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து நாங்கள் கிளாஸை கண்டினியூ பண்ணி கொண்டு போவோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் நான். ஸோ 8:05 to 8:55 மெட்ட கிளாஸ் 1 hour கிளாஸாக போய் கொண்டு போகும். ரைட், ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் இதில் கேட்டுக்கொள்ளுங்க. இது யூடியூப் லிங்க தர முடியுமா சார்? யூடியூப் லிங்க் தரலாம். யூடியூப் லிங்க் வந்து நான் குரூப்பில் போட்டு விட்றேன். குரூப்பில் இருக்கீங்கன்னே நான் குரூப்பில் போட்டு விட்றேன். ஓ சார், குரூப்ல இருக்கு. ஓகே சார். சரி, நான் குரூப்பில் போட்டுறேன். எங்களோட சேனல் லிங்க் இருக்குது. சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லாம் பாஸ்ட் ப்ரெசென்ட் எல்லாம் அதில் வரும். வாட்ஸ்அப் சேனலில் இருந்து எல்லாம் இருக்குது. அதை போட்டுக்கொள்ளுங்க. ஆன்லைன் எக்ஸாம் செய்யாதாக்கள் ஒரு அதை செய்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். 10 கேள்வியே தான் போட்டிருக்கேன், கணக்கே இல்லை. 10 கேள்வி போட்டிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாங்கள் இதான் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் அனுப்பி யோசிச்சு பாருங்கள். இங்கே ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எப்படின்னு சொன்னால் இதே மாதிரியும் வரப்போகுது, பார்ட் 1ம் வரப்போகுதா. உங்களோட இந்த சுருக்கமான விடையும் பார்க்க போகிறோம், பார்ட் 1ம் பார்க்க போகிறோம். ரெண்டையும் கலந்து தான் போக போகுது. ஸோ கலந்து போக உங்களுக்கு நிறைய டிஸ்கஷனுக்குரிய டைமுகள் இங்கே நிறைய இருக்கு. ஓகே, பயன்படுத்தி கொள்ளுங்க. ரைட், வேற எதுவும் டவுட் இருந்தா ஒரு சேனல் லிங்க் அனுப்ப முடியுமா சார்? கண்டிப்பா சேனல் லிங்க் போட்டுருவோம். நான் குரூப்ல போட்டுருவோம். ஓகே பிள்ளைகள், ஸோ நன்றி. நாங்க தொடர்ந்து நாளைய கிளாஸ்ல சந்திப்போமா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பாய் சார். ஓகே, பாய். குட் நைட். தேங்க்யூ. ஓகே.